திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். முன்னவதார் கோயில் பூசைகள் முட்டிடின் மன்னர்க்கு தீங்குள வாரிவளம் குன்றும் கண்டம் களவு மிகுந்திடும் காசினி என்னரு நந்தி எடுத்துரைத்தானே. திருச்சிற்றம்பலம். முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடின் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். முன்னவனார் அனைத்திற்கும் முற்பட்டவனான இறைவனுடைய, அதாவது சிவன் திருக்கோயில்களில் பூஜைகள் முட்டிடின், நடைபெற வேண்டிய நித்திய பூஜைகளும் வழிபாடுகளும் ஏதேனும் ஒரு தடையால் நின்று போனால் மன்னருக்கு தீங்குள, அந்த நாட்டை ஆளும் ஆட்சியாளர்களுக்கு அல்லது அரசனுக்கு பலவிதமான துன்பங்களும் ஆபத்துகளும் நேரிடும். வாரி வளம் குன்றும், கடலிலிருந்து கிடைக்கும் வளங்களும் மழையினால் வரும் வருவாயும் குறைந்து போகும், நாடு வறுமைப்பட்டுவிடும். அடுத்து கன்னம் களவு மிகுத்திடும் என்று கூறுகிறார். வறுமை காரணமாகவும் தர்மம் குறைந்த காரணத்தாலும் மக்களிடையே என்னாகும்? திருட்டும் வழிப்பறியும், கன்னம் வைத்தல் என்று கூறுகிறாரே அதுதான். திருட்டும் வழிப்பறியும் இந்த உலகில் காசினியில் அதிகமாகும். என்னரு நந்தி, இதனை என் குருவாகிய நந்தி பெருமான் எனக்கு உபதேசித்தார் என்று திருமூலர் கூறுகிறார். முன்னொரு காலத்தில் நீதியூர் என்ற நாட்டை சுதர்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அங்குள்ள சிவன் கோயிலில் தினமும் முறையாக பூஜைகள் நடந்து வந்தன. மன்னன் போர்க்கலைகளில் சிறந்து விளங்கியதுடன் மக்களும் நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர். ஒருமுறை மன்னன் பெரிய போர் ஒன்றில் வெற்றி பெற்று திரும்பினான். அவனுக்கு தன் வீரத்தின் மீது பெரும் கர்வம் ஏற்பட்டது. கர்வம் சாதாரணமாக யாருக்குமே இருக்கக்கூடாது அல்லவா? அதுவும் மன்னனுக்கு இருக்கவே கூடாது. இந்த நாடு செழிப்பாக இருக்க எனது வீரமே காரணம், கோயிலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அவன் எண்ணினான். கோயில் பணிகளுக்கு பொறுப்பானவர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை குறைத்து விட்டான். பூஜைக்கு தேவையான நெய், பூக்கள், நெய்வேத்தியம் போன்ற பொருட்களுக்கான நிதியை நிறுத்தி அதை தனது அந்தப்புற சுகங்களுக்காக செலவிட்டான். அதனால் அவனுக்கு ஏதாவது லாபம் ஏற்பட்டதா? அதுதான் இல்லை. கோயிலில் விளக்குகள் அணைந்தன, மணி ஓசை அடங்கியது. சில வாரங்களிலேயே நாட்டில் விசித்திரமான மாற்றங்கள் நிகழ்ந்தன. ஆட்சியாளருக்கு தீங்கு வந்தது. மன்னன் வேட்டைக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக யானை இடறி விழுந்து பலத்த காயமடைந்தான். அவனது ஒரே மகனுக்கு தீராத நோய் ஏற்பட்டது. பலம் குன்றியது. அந்த ஆண்டு பருவமழை பொய்த்தது. கடலில் மீன் பிடிக்கச் சென்றவர்கள் புயலில் சிக்கினர். நாடு கடும் பஞ்சத்தை சந்தித்தது. களவு மிகுந்து விட்டது. பசியின் கொடுமையால் மக்கள் என்ன செய்தார்கள்? ஒருவருக்கொருவர் திருட ஆரம்பித்து விட்டனர். வீட்டின் சுவர்களை துளையிட்டு திருடும் கன்னக்களவு முன் எப்போதும் இல்லாத, முன்னால் அப்படி இருக்காது, அப்படி இல்லாத வகையில் ஊர் முழுவதும் பெருகிவிட்டது. காவல்துறையினரால் இதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. இந்த நாட்டின் அவல நிலையை கண்டு வருந்திய மன்னன் ஒரு ஞானியை சந்தித்து திருவி கேட்டான். அவர் இந்த திருமந்திர பாடலை சுட்டிக்காட்டி, மன்னா, கோயில் என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது ஒரு தேசத்தின் நேர்மறை ஆற்றலின் மையம். அங்கே வழிபாடு குறையும் போது சமூகத்தின் அறநெறி குறைகிறது. தர்மம், அறநெறி என்பது என்ன? தர்மம் குறைகிறது. அறம் குறைந்தால் அங்கு அநீதியும் வறுமையும் குடியேறும் என்றார். உண்மையை உணர்ந்த சுதர்மன் உடனடியாகவே என்ன செய்தான்? கோயிலை புனரமைத்து பூஜைகளை முன்பை விட சிறப்பாக நடத்தினான். இறைவனிடம் மன்னிப்பு கேட்டான், வேண்டினான். வியக்கத்தக்க வகையில் அன்று இரவே பெருமழை பெய்தது. திருட்டு பயம் நீங்கி மக்கள் நிம்மதி அடைந்தனர். மன்னனின் நோயும் தீர்ந்துவிட்டது. இதன் நீதிதான் என்ன? ஒரு தேசத்தின் பண்பாடும் ஆன்மீகமும் சிதைந்தால் அந்த நாட்டின் பொருளாதாரமும் பாதுகாப்பும் தானாகவே வீழ்ச்சியடையும். கடமையை சரியாக செய்வது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை என்பதைத்தான் இந்த பாடல் வலியுறுத்துகிறது. முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடின் மன்னருக்கு தீங்குள வாரி வழங்குன்றும் கன்னம் களவு மிகுத்திடும் காசினி என்னரு நந்தி எடுத்துரைத்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.